ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை தான் செய்வேன், நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன்ற நம்பிக்கையோடு தானே என் கரங்களை தொட்டாய். உன் வாழ்க்கையில் இனி நீ வெற்றி செய்திகளை மட்டுமே செவிகுளிர கேட்கும்படி நான் அற்புதம் செய்ய போகிறேன். இத்தனை நாளாக கஷ்டப்பட்ட உன் வாழ்க்கையில் இப்போது எல்லாமே உன் இஷ்டப்படி நீ நினச்சது போலவே நடக்கும்படி நான் அற்புதம் செய்ய போகிறேன் என் செல்லமே. நீ செஞ்ச எல்லா நல்ல விஷயங்களும் இப்போது உன் வாழ்க்கையில் பல மடங்கு நன்மைகளை திருப்பி தருவதற்கு தயாராயிடுச்சு. இந்த வராகி அம்மாவும் உனக்கான நன்மைகளை கொடுத்து என் ஆசீர்வாதத்தோட உன்னை வெற்றி பெற செய்ய வைக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். உறவுகள் எல்லாரும் மனிதர்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்க தவறு செய்வது என்பது இயல்பான ஒன்று தான். சொந்த பந்தங்கள் சில நேரங்களில் சுயநலத்தோட நீ நினச்சதற்கு மாறாக உனக்கு எதிராக எதையாவது செஞ்சு அது உனக்கு பிரச்சனைகளையோ கஷ்டங்களையோ கொடுத்துருக்கலாம். ஆனால் அதை சீக்கிரமாகவே மறந்து மன்னிச்சிடு என் செல்லமே. தவறுகள் நடக்கும்போது மறப்பதும் மன்னிப்பதும் இயல்பான ஒன்று, நல்ல விஷயமும் கூட. ஆனால் நீ என்ன செஞ்சாலும் சரி மறந்து மன்னிச்சு விட்டுருவேன்ற நினப்பில் மறுபடியும் தவறு அவங்க செஞ்சாங்கன்னா அது தப்பாக மாறி போயிடும். ஒரு முறை இருமுறை செஞ்சால் அது தவறுகள் வேண்டுமென்னே திரும்ப திரும்ப செய்யப்படும் போது தவறு தப்பாக மாறிடுச்சுன்னா அதை மன்னிக்கணுன்ற அவசியமே இல்லை. தவறுகள் மீண்டும் மீண்டும் நடக்கும்போது அதை நீ தான் அவங்கள விட்டு விலகிடணும். மாற்றிக்கொள்வது நீ உன்னைத்தானே இருக்கணுமே தவிர அவர்களை மாற்ற முடியாது, திருத்த முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. மனிதர்கள் தவறு செய்யும்போது ஆனால் எல்லா முறையுமே நீ விட்டு கொடுத்து அவங்கள விட்டுருவேன்னு நினச்சி தப்பு செய்யும்போது அவர்களை நிரந்தரமாக விட்டு விலகவும் நீ தயாராக இருக்கணுமேன்னு செல்லமே. உன் முகம் கொஞ்சம் வாடி போனாலும் இந்த வராகியம்மா நான் ரொம்ப மனசு நொந்து போயிடுவேன்னு உனக்கு தெரியாது. நீ எப்போ கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு வருந்துறியோ அப்போதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்போது நீ கவலைகளை மறந்து நிம்மதியாக இரு. இனி வரும் காலம் எல்லாமே உனக்கு இன்பம் தரும் இனிமைய காலமாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இப்போது கஷ்டமும் கவலைகளும் சுமையும் அதிகமாக இருப்பதால தான் உன் பாரத்தை நான் சுமந்துக்கிறேன், என் கரங்களிடம் உன் பாரத்தை ஒப்படைச்சிடுன்னு சொல்லும் விதமாகத்தான் சூட்சுமமாக அதை உனக்கு உணர்த்துறதுக்காக தான் என் கைகளை தொட சொன்னேன். என் கைகளை தொட்ட உன் கரங்கள் மூலமாகவே உன் மனசுமையையும் பாரத்தையும் நான் ஏந்திக்கிட்டேன் என் செல்லமே. இனி நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் மனசுமையும் பாரமும் இன்றோடு குறைஞ்சி போய் இனி மனசை இலகுவாக வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. உன் மேலே யாராவது விமர்சனம் சொல்லும் போது அல்லது விமர்சனம் வைக்கும்போது அவர்களுக்கு வார்த்தைகளால் நீ பதில் சொல்ல வேணாம். அமைதியாக பொறுமையாக இருந்துட்டு உன் வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டி நீ வாழ்ந்துதான் பதில் சொல்லணும். அதுவும் தன்னம்பிக்கையோடு நீ உன் வாழ்க்கையை வாழ தயாரானினா அடுத்து நடக்கிறது எல்லாமே உனக்கு நன்மையாகவே இருக்கும்படி இந்த வராகி அம்மா என்னால் அற்புதங்களை செய்ய முடியும் என் செல்லமே. நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கு பரிசாக தான் வாழ்நாள் முழுவதும் உன் கூடவே இருந்து உனக்கு வழித்துணையாக வழிகாட்டியாக நான் இருந்து உன் விருப்பங்களை நிறைவேற்றணும்னு முடிவெடுத்திருக்கேன். நீயே என்னை விட்டு போனாலும் இந்த வராகியம்மா நான் ஒருபோதும் உன்னை விட்டு போக மாட்டேன். என் கருணை எப்போதும் உன் மீது இருக்குவேன் செல்லமே. நீ நல்லது நடக்கும்னு காத்திருந்ததால தான் இப்போது உன் காத்திருப்பு காலத்தை முடிச்சு வச்சு உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்காக உன்னை நோக்கி வந்து என் கைகளை தொட சொன்னேன். நீ செய்கிற காரியங்களில் வெற்றி கிடைக்கணும்னா எதை செஞ்சாலும் எப்போ செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் என் மேலே நம்பிக்கை வச்சு செய்ய ஆரம்பி. நீ ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் சரி, நல்ல காரியத்தை ஆரம்பித்தாலும் சரி, தொழிலை புதுசாக செஞ்சாலும் சரி, கல்வி கற்க ஆரம்பித்தாலும் சரி, எடுத்த காரியங்கள் தாமதம் இல்லாமல் எந்தவித தடையும் இல்லாமல் வெற்றி கிடைக்கணும்னு நினச்சினா இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டு வஜ்ரகோச நாயகியே வராகி தாயே நீ எனக்கு துணையாயிருன்னு சொன்னீனா நீ செய்யும் எல்லா காரியங்களிலும் உனக்கு துணையாக நான் இருந்து
சிறப்பாக உன் வாழ்வில் நீ வெற்றி பெறும்படி நான் செய்து முடிப்பேன் என் செல்லமே. எப்போதுமே தெய்வங்கிறது உனக்கான வழியை காட்டுமே தவிர வெற்றிகளை உன் வாயில வந்து ஊட்டாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. உனக்கான நல்வழியை காட்டக்கூடிய தாயாக தெய்வமாக நான் இருந்து உன்னை வெற்றி பெற வைக்கிறேன். தங்கத்திலேயே செருப்பை செஞ்சாலும் அதை தூக்கி தலைக்கு மேலே வச்சுக்க முடியாதுங்கிறது தானே உண்மை. உன்னை சுற்றி இருக்கவங்க உன் மனசுக்கு எவ்வளோ பிடிச்சவங்களா இருந்தாலும் சரி, அவர்களிடம் எப்போதுமே ஒரு அளவோட நம்பிக்கையும் பாசமும் வைக்கும்போது தான் நாளைக்கு நீ ஏமாந்து போகும்படியோ கஷ்டப்படும்படியோ நொந்து போகும்படியோ எதுவுமே நடக்காது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் நீ நம்புறவங்க ஒரு சாதாரண மனிதர்கள் தானே. மனிதர்களுக்குள்ள எப்போதுமே இன்னொரு முகமூடி அணிஞ்ச இன்னொரு முகம் இருக்கும். அடுத்தவனை ஏமாத்துறதும் நம்பிக்கையை கெடுக்கிறதும் மனிதனுக்கு கூட பிறந்த குணமாகவே இருக்கிறதுனால தான் யாரையும் முழுசா நம்பிராதன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா உன்னை பற்றி எனக்கு தானே தெரியும். நீ யாரையாவது முழுசா நம்பி அவங்க உன்னை ஏமாத்திட்டாங்க அல்லது உன் அன்புக்கு மாறாக உனக்கு துரோகம் செஞ்சிட்டாங்கன்னா அதை கொஞ்சம் கூட தாங்க முடியாமல் அவங்க செயலை நினச்சி சோர்ந்து நொந்து போயிடுவ. அவங்க ஏமாத்துனது கூட உனக்கு பெருசாக தெரியாது. நம்ம நல்லவங்க நம்புனவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி கெட்ட குணம் உள்ளவங்களா இருக்காங்களேன்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய என் குழந்தை அல்லவா நீ. அதனால தான் சொல்கிறேன், நாடு கடத்திக்கிட்டு ஒரு நாயை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு நாட்டுக்கே எடுத்துகிட்டு போனாலும் அதனுடைய குணம் மாறாமல் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே போல தான் மனிதர்களை யுகம் யுகமாக பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வராகியம்மா நான் சொல்கிறேன். என்னதான் மனிதர்களை நான் படைச்சாலும் காலம் மாறும்போது மனிதர்களின் குணமும் மாறதான் செய்து யாரையுமே முழு நம்பிக்கையோடு ஏற்றுக்க முடியாத சூழ்நிலை தானே இப்போது இருக்கு. நீ கடலை தாண்டி வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கால்வாயை கூட தாண்ட முடியாத அளவுக்கு உன் கால்கள் தடுப்பதும் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் இடையூறுகளும் வருவதும் எல்லாமே எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த பிரச்சனைகளையும் தடைகளையும் ஒன்றுமில்லாமல் போக செஞ்சு உன் வாழ்க்கையில் நீ நினச்சதை விட உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரணும்னு இந்த வராகியம்மா நான் முடிவெடுத்துட்டேன். ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நினச்சி நீ காத்துக்கிட்டு இருக்கத நீ நினச்சது போலவே நல்லபடியாக உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். இனி நடக்குமோ நடக்காதோன்ற குழப்பமே உனக்கு வேண்டாம். நீ நினச்சதெல்லாம் நிச்சயம் நல்லபடியாக நடக்குமேன்னு சொல்லவே. உன் மூச்சிலும் பேச்சிலும் இந்த வராகியம்மா நான் இருக்கேன். உன் நினைவிலும் கனவிலும் இந்த வராகியம்மா நான் இருக்கேன். அதே போல உன் கண்ணீரிலும் கவலையிலும் நான் இருக்கும்போது உன் சிந்தனையும் செயல்களையும் வெற்றியாக மாற்ற வேண்டியது என்னுடைய கடமைதானே. நீ நினச்சது போல சில விஷயங்கள் நடக்கலைன்றதுக்காக உன் வாழ்க்கை ஒன்றும் முடிஞ்சு போயிடாது. ஏதோ ஒரு காரணத்தினால தான் இந்த வராகியம்மா பிரச்சனைகள்லேருந்து உன்னை தள்ளி வைக்கிறேன், வெற்றிக்கு உன்னை தாமதப்படுத்துகிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. எது என்ன ஆனாலும் கடைசியில் எப்படியாவது நான் உன்னை காப்பாற்றி வெற்றிகரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பேன்னு நம்பு. எப்போது தீரும்னு உனக்கு தெரியலனாலும் பிரச்சனைகள் எல்லாம் தீந்துடுன்ற நம்பிக்கையில் என்னையே நம்பி வாழக்கூடிய உன்னுடைய நிலைமை என்னன்னு எனக்கு தெரியுமேன்னு செல்லமே. உன்னை சுற்றி இருக்கவங்க உனக்கு கஷ்டத்தை கொடுத்து பிரச்சனைகளை உண்டாக்கி உன்னை பாடாப்படுத்தினாலும் உன் வேதனைகள் தொடருதே நினச்சி வருந்தாத. உனக்கு ஆறுதல் தர இந்த வராகியம்மா நான் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு உன் கவலைகளை தூக்கி எறி. இன்னுமே நீ ஜெயிக்கணும்னா இன்னும் கூடுதல் தைரியமும் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தியும் உனக்கு தேவை. அந்த சக்தியையும் திறமையையும் தைரியத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் எல்லா தவறையும் சிறப்பாக செஞ்சுட்டு தன் பேச்சு திறமையால் அதை நியாயப்படுத்தும் மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் விட்டு கொடுத்து அமைதியாக போகிறவங்க வாயடைச்சு அனுசரித்து போக வேண்டிய கட்டாயம்தான் இருக்குது. நீயும் அப்படிதானே? ஒரு சிலர் உன்னால் விட அவங்க திறமையாக பேசியே அவங்க செஞ்ச தவறை சரிப்படுத்தி நியாயப்படுத்தி ஒன்றை தப்பானவன்ற மாதிரி சொல்லும்போது வேற வழி இல்லாமல் அமைதியாக விட்டு கொடுத்து போக வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துடுது. ஆனால் அவங்க இப்போது ஓ முன்னால் வேணும்னா பேசி ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் இந்த வராகி அம்மாவின் முன்னால் அவங்க பேச்சு திறமை எடுபடாது. அவர்கள் செஞ்ச தவறுக்கு உரிய தண்டனையை கர்ம வினையாக நான் கொடுத்தே தீருவேன். நீ வருந்தாதே என் செல்லவே. எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி,
இந்த வராகியம்மா உன்னை காப்பாற்றுவேன்னு நீ நம்புனினா கடைசி நொடியில் கூட நான் வந்து உன் வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்துவேன். சில விஷயங்களில் நீ உடனே நடந்தே ஆகணும்னு நினச்சி தீவிரமாக வேலை செய்கிற. ஆனால் அது நீ நினச்சது போல் நடக்காத போது அதில் வெற்றி பெற முடியாமல் ஏன் தவிக்கிறாய்? இப்படி சில நேரங்களில் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாமல் போகும்போது மனசை அமைதிப்படுத்தி பொறுமையாக காத்திரு. நீ நினச்சதை விட எல்லாமே சிறப்பாக நடந்து முடியும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ ஆக்ரோஷப்படாமல் அவசரப்படாமல் அமைதியாக பொறுமையாக காத்திருந்தாலே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றிங்கிற மந்திரத்தை உன்னால் முடிஞ்ச அளவுக்கு தியானம் செஞ்சினா மனசில் அமைதி வரும். மனதிற்குள் அமைதி நிரம்ப நிரம்ப உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே சரியாக நடந்து விடுமேன்னு செல்லமே. உன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களும் உன்னை சுற்றி இருக்கவங்களும் அவங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருக்குது, அவங்க என்ன தப்பு செய்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு பார்க்குறாங்களோ இல்லையோ, சுற்றி இருக்கிற உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் அலசி ஆராய்ஞ்சு அதை பற்றி பேசக்கூடியவர்களாக தான் இருக்காங்க. ஆனால் நீ ஒருபோதும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் அடுத்தவங்க வீட்டு பிரச்சனையிலையும் தலையிடவோ அதை பற்றி பேசவோ வேணாம். அதற்கு பதிலாக உன்னை சுற்றி இருக்கவங்க யாராவது முன்னேறி நல்ல நிலைமைக்கு வந்தாங்கன்னா மகிழ்ச்சியோடு அவங்களுக்கு வாழ்த்து சொல்லு. இப்படி நல்லது நடக்கும்போது நீ மனப்பூர்வமாக வாழ்த்து சொல்லும்போது அந்த நல்ல விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையிலையும் நடக்கும். நீயும் உன்னை மேலோங்கி முன்னோறிய வாழ்வுக்கு எடுத்து செல்ல முடியும் என் செல்லமே. அதை விட்டுட்டு அடுத்தவன் நல்லா வாழ்கிறத பார்த்து பொறாமப்பட்டு பொசுங்கி போய் இவனுக்கு வந்த வாழ்வை பாருன்னு யாரெல்லாம் வயதெறிகிறாங்களோ அவங்களுக்கு நல்லதே நடக்காது. அதனால தான் எப்போதும் நல்ல எண்ணங்களோட நல்லதையே யோசின்னு சொல்கிறேன்.